ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் மேலே நான் வீடியோ போடலை. கண்டிப்பாக திரும்ப வரும்போது நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி பேசுவோம். சப்ஸ்கிரைபர் டைம்னு ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம சேனலில். அதை நான் மறந்தே போயிட்டேன். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரிப்ளை கொடுக்கணும் இல்லையா? என்னால் முடிஞ்ச ஒரு சில பேர் ரிப்ளை கொடுக்க தான் வந்திருக்கேன். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். என்ன ஜோதிட நலன் ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு வீடியோவே போட மாட்டீங்க, அப்பப்போ கேப் எடுத்துக்கிறீங்க, அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். பெரிய ஒர்க்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கே நமக்கு டைம் கரெக்டா இருக்கு. மெடிசன்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால வீடியோ பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேற நான் வேற பைக்ல இருந்து 2 வீலர்ல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கையில கொஞ்சம் அடி, என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அடி, என் ஃபோன் டிஸ்பிளே எல்லாம் போய் ரொம்ப அப்படி இப்படின்னு நடந்துருச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கே ரொம்ப கஷ்டமா தான் போச்சு. கடைசி மாசம் 2 மாசம் எல்லாமே. ஏன்னா, அப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருந்தது, மெடிசின் சாப்பிட்டது, அதோடைய சைட் எஃபெக்ட் அப்படி இப்படின்னு போகுது. என்னதான் நடந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் ஆவோம். ஏன்னா நான் உங்களுக்கும் அதுதான் சொல்றேன். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஷூரா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு, வலிமையோடு எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதே நம்பிக்கையோடு தான் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். சங்கமச்சரண் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து, ப்ரோ நீங்க மீன ராசிக்கு சொல்றது நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க வீடியோ போடலனாலும் அடிக்கடி மைண்ட் உங்க சேனலுக்கு வருது ப்ரோ. வீடியோ போட்டிருக்கீங்களான்னு அடிக்கடி. மீன ராசிய கை விட்டுறாதீங்க ப்ரோ. மைண்ட் செட்டு பேசுறது நல்லா இருக்கும். பெரிய ஹோப் வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கமச்சரண் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து அடிக்கடி எனக்கு கமெண்ட் வருது. எப்போ ப்ரோ வீடியோ போடுவீங்க? எப்போ போடுவீங்க சொல்லிட்டு இப்போ கூட அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் நிறைய பேச தான் போறேன். அடிக்கடி வந்து என் சேனல் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்குதுன்னா கண்டிப்பா எனக்கு அது சந்தோஷம். உங்களுக்கு நான் இன்னும் ஹோப் கொடுக்க நிறைய காத்திருக்கேன். அந்த ஹோப் எல்லாமே ஜோதிட ரீதியா உண்மையா இருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுக்கல அப்படிங்கிறது நான் உங்களுக்கும் தெரியப்படுத்துறேன். மத்த என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நான் சொல்லிடுறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களை நிறைய இடத்துல குணப்படுத்தும். நல்ல உங்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கணேசன் 007 அப்படிங்கிற ஐடியில இருந்து, அண்ணா நீ கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஜி போட்டிருக்கீங்க. உங்க கூட நான் இருக்க முடியுமான்னு தெரியல. பட் வீடியோ மூலம் நான் உங்களோட ஒரு கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருப்பேன். நான் மட்டும் சொல்றேன். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். உங்க கூடவே இருக்கேன். கண்டிப்பா நீங்க மீனராசியா தான் இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஜோதிட ரீதியா உண்மையான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கான நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நமக்கு சனியால வந்து நிறைய கெட்டது நடந்துகிட்டே இருக்கு. நான் அதையும் இப்ப நான் சொல்லியிருக்கேன். ரேவதிக்கு குறிப்பா நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வர காத்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல ஜூனுக்கு அப்புறம் வர குரு பயிற்சி யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கோ இல்லையோ, மீன ராசிக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. உங்க தசாபதியும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோச்சார குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தோட இடையில இந்த ராகு கேது பயிற்சியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ நல்ல நல்ல காலங்கள் நமக்கு வர காத்திருக்கு. சோ காலம் கணிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருந்து தான் ஆகணும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதனால என்ன சொல்றேன்னா, நல்ல நேரம் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தினந்தோறும் ஆசை போட்டுக்கிட்டே அதை நம்பிக்கிட்டே இருந்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த பேட் டைம் நம்ம ஈஸியா கடந்துட முடியும். கெட்டதுன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது நல்லதுன்னு ஒரு விஷயம் நடக்கும். அது நடக்காம எங்கேயும் போயிடாது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, கெட்டது நடந்தவொன்னு அவ்வளவுதான், வாழ்க்கை போச்சு, அது போச்சு, இது போச்சு, இது தேராத கேஸ் அப்படின்ற அளவுக்கு நம்மளாம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள நம்மளே யோசிக்கிறோம். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. யாரும் உனக்கு நல்லதே நடக்காது, நீ நாசமா போயிட்டு சொல்ல மாட்டாங்க. உங்க மைண்டு தான் யோசிக்குது. நமக்கு ஒரு சின்னதா ஒரு 2, 3 கெட்டது நடந்துட்டுனா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் போல நம்ம வாழ்க்கை, இதுக்கப்புறம் நம்மளால எழுந்திருக்கவே முடியாது சொல்லிட்டு வெளியில இருந்து யாரும் சொல்லல. உங்க மைண்டே தான் யோசிக்குது. இங்க பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, வெளியில இருந்து ஆரம்பிக்கல, உங்க மனசுக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. அதனால இந்த சாஃப்ட்வேர் நம்ம கொஞ்சம் சரி பண்ணுவோம். இப்போதைக்கு சரியாகல அப்படின்னா கூட வருங்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெக்டிஃபை ஆகக்கூடிய எல்லா கால நேர சூழல் எல்லாம் வர காத்திருக்கு. சோ அதை நினைச்சு நீங்க சந்தோஷமா இருங்க. கெட்டது நினைச்சு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க இல்லையா? கெட்டது நடக்கலாம் கூட, ஏதோ ஒரு கெட்டது நடந்துருச்சு, அதையே நினைச்சு நினைச்சு நீங்க இப்போ கரண்ட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சோ நல்லது நடக்க போகுதுங்கிற விஷயத்த நீங்க நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுங்க. மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும், ஒரு ஆறுதலா இருக்கும். தனுஷ் ஐடியில இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரேவதி டோன்ட் வரி, உத்திரடாதிப்பட்ட கஷ்டம் அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வராது. நாங்களே உயிரோட இருக்கோம். ஸோ ஃபீல் பண்ண வேணாம். 1 இயர் மட்டும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 100% உண்மை. நான் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். உத்திரட்டாதிப்பட்ட அளவுக்கான கஷ்டம் ரேவதி பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன, உத்திரட்டாதிப்பட்ட அளவுக்கான கஷ்டத்தை மட்டும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பட்டாங்க அப்படின்னா என்ன சொல்றது, நீங்க போய் கேட்டு பாருங்க. உங்க மீன ராசியில பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், போராட்டாதியுமே எடுத்துக்கலாம். இந்த 2 நட்சத்திரத்துல பிறந்தவங்கள போய் கேட்டு பாருங்க. ரேவதிக்கு அந்த அளவுக்கான பாதிப்புகள் ஷியோரா வரவே வராது. ஆனா பிரச்சனையே இருக்காதா ஜோதிட நலன்? நாங்க சந்தோஷமா இருப்போம் கேட்டீங்க, இல்ல, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஃபேமிலி, ஜாப், ஹெல்த், முக்கியமா ஹெல்த்.
இதுலலாம் சின்ன சின்ன இடைஞ்சல் இருக்கதான் செய்யும். உண்மை அதுதானே. நான் உண்மையை மறைக்காம பேசிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கணும். உங்க தசாபுத்தி நல்லா இருந்துச்சு, யோகம் செய்யக்கூடிய கிரகங்களோட தசை புத்திகள் நடக்குது, உங்க லக்னத்துக்கு சுப கிரகங்களோட தசை புத்திகள் நடக்குது அப்படின்னா, இந்த சனியால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும்னு சொன்னா இல்லையா, அது கூட வராது. நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க. நம்ம எல்லாம் மீன ராசிக்கு கெட்டது நடக்குது கெட்டது நடக்குது சொல்லிட்டு இருப்போம். ஆனா மீன ராசியில பிறந்து தசாபுத்தி நல்லா இருக்க ஒரு சில பேர் என்ன கெட்டது நடக்குது, எனக்கு அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையே, நான் நார்மலா தான் இருக்கிறேன், நான் இப்பதான் வந்து பல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அது நல்லா தான் போயிட்டு இருக்கு, என் ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு, டாக்டர் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு டிசீஸ் கூட இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாரு, எது தொட்டாலும் எனக்கு ஹிட் அடிக்குது அப்படின்னா உங்க தசாபுத்தி உங்க ஜாதகம் சுயஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சுயஜாதகமும் எல்லாருக்கும் சுயஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்காது. எல்லாருமே அப்படி பீக்கு வந்துட மாட்டாங்க. எல்லாருக்குமே ஹெல்த் வந்து நல்லா ஆயிடாது. ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கை இங்க வெவ்வேறா இருக்கும்போது ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கஷ்டப்படுவாங்க. இப்ப தசாபுத்தி மோசமா இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த ஜென்ம சனியும் கூட சேரும்போது இன்னும் கஷ்டமாகுது. ஓரளவு தான் தாங்கலாங்க. அதாவது இந்த மீன ராசியெல்லாம் இப்ப சனி என்ன பண்றாருன்னா, உங்க மேல கோபம் இருந்தா ஒரு அடி அடிச்சு கீழே மண்ணுல தள்ளலாம். ஆனா நல்லா குழி தோண்டி உங்களை அதுக்குள்ள தள்ளி விட்டு மண்ணை போட்டு நல்லா மூடி, பத்தாவதுக்கு சுத்தி இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து போட்டு வச்சு கிடுகிடுன்னு கிடிச்சு, அதுக்கு மேல ஒரு பெரிய பாறாங்கலை போட்டு, அதுக்கு மேல இன்னொரு பாறாங்கலை போட்டு, நீங்க எழுந்தே வரக்கூடாத அளவுக்கு உங்களுக்கு பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? நமக்கு சின்னதா ஒரு சறுக்கல், ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் நம்மளால அதை பொறுத்துக்க முடியல. நம்ம மனசு அதை நினைச்சு நினைச்சு மாச கணக்குல வந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கும் போது, இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் சுத்தி நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியாதுதான். ஆனா என்ன பண்றது, இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ நமக்கு கெட்ட காலம் இருக்கு, உண்மையா இருக்குதான், அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் யூனிவர்சல் ஒரு லா. நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது நல்ல காலம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காத்திருக்கு. நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியல. உங்க நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஹிட்டனா ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். மனசை விட்டுறக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தைரியமா இருங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. பூரட்டாதிக்கும் உத்திரட்டாதிக்கும் இந்த கெட்டதெல்லாம் விலகிட்டே இருக்கு. அதை நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க லாஸ்ட்ல பட்ட கஷ்டத்தை தான் இப்ப நினைச்சு நினைச்சு புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இந்த டேட்ல புதுசா வந்து ஒரு கஷ்டம் வந்துடுச்சா, உத்திரட்டாதிக்கு பூரட்டாதிக்கு வந்துருச்சா கேட்டீங்கன்னா இல்ல. அப்படி ஒருவேளை கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அது இந்த ராசியால, ராசி பலனா இருக்கக்கூடிய இந்த சனியால வந்திருக்காது. உங்க ஜாதக தசாபுத்தி கொஞ்சம் 6, 8, 12 அப்படின்ற சில வந்து கிரிட்டிக்கலான காம்பினேஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா சில கெட்டது நடந்திருக்கும். கவிதா மூர்த்தி அப்படிங்கிற ஐடியில இருந்து ப்ரோ யுவர் டூயிங் ஏ கிரேட் ஜாப் அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்களுடைய குடும்பமும் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும். மீனராசியா தான் இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. கெட்டது நடந்தாலும் நடந்துகிட்டு இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது கரெக்டா நடந்து முடியும். நல்ல விஷயங்கள் கரெக்டா நடக்க தொடங்கும். சோ நம்பிக்கையா இருங்க. சிவசண்முகம் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. சாவு வருமானு காத்து கொண்டிருக்கிறேன், துவச்சி எடுத்து புழிஞ்சி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காரு. நீங்க மீனராசின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏங்க என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு, என்னுடைய ஃபாலோவர்ஸுக்குலாம் நல்ல காலம் வரப்போகுதுங்க, அதுக்காக ரெடி ஆகுங்க, காத்துக்கிட்டு இருங்க. நான் வந்து இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தா நீங்க சாவு வருமானு காத்துக்கிட்டு இருந்து கமெண்ட் போடுறீங்க. உங்களுடைய விரக்தி எல்லாம் எனக்கு புரியுது. அதுக்காக இந்த அளவுக்கு கமெண்ட் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் தேவையில்ல. இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாவு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் வரப்போகுது. மனுஷனா பிறந்துட்டா சாவு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. எல்லாருக்கும் காமனா நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? ஒரு சில பேருக்கு யூனிக்கான சில விஷயங்கள் நடக்கும். அவங்க ஜாப்ல பிசினஸ்ல நல்ல குரோ ஆவாங்க, நல்ல ஷைன் ஆவாங்க, நிறைய பேர் அவங்களை பத்தி பேசுவாங்க, நல்ல ரீச் ஆவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட நல்ல நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அதன் மூலம் நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அவங்களும் நல்லா இருப்பாங்க, மத்தவங்களையும் அவங்க நல்லா வச்சிருப்பாங்க அப்படின்னு இது போல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? உங்களோட யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் ஆகணும், அப்புறம் குழந்தை பிறக்கணும், ஃபியூச்சர்ல ஒரு வீடு கட்டுவீங்க, இல்ல டபுள் வீடு கட்டுவீங்க, அப்புறம் வந்து பைக் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போல நீங்க டெவலப் ஆகிட்டே தானே போயிட்டே இருப்பீங்க. சோ இதெல்லாம் எப்ப வரும்னு சொல்லிட்டு கேளுங்க. இதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லலாம். சாவு எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கமெண்ட் போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிவசங்கர் அப்படிங்கிற ஐடியில இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா என் ட்ரீம்ல சிவலிங்கம், நந்தி, அம்பாள் வந்தாங்க. ஃப்ரைடே ஐம் ரேவதி அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஓ ரொம்ப நல்ல விஷயம்.